ஊட்டி கஷ்டமோ லேசோ வயிறு காலியா இருக்கக்கூடாது. மாங்காய் மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. என்னோட நேஹா உலகத்திலேயே அவ பெஸ்ட் பொண்ணு. நீங்க ரொம்ப கஷ்டமான தண்டனை கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். வீட்டுல உட்கார வைக்கிறதெல்லாம் ஒரு தண்டனையா? முதல்ல சின்ன தண்டனையா கொடுத்துருக்கேன். அப்புறம் சஞ்சுவோட வீடியோ கேம் மாதிரி இதோட லெவலை மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துவேன். என்னன்னா பேபி அவர்களே, காதலோ இல்ல பழி வாங்கறதோ மெதுவா சமைச்சாதான் ருசியே வரும். அல்லாஹ் கிட்ட வேண்டிக்கிட்டு உன் மனசை அமைதியா வச்சிருக்க சொல்லி. தேங்க்யூ. உங்க நிகழ்காலமும் சஞ்சு அண்ணா கூட செட் ஆகல, எதிர்காலமும் செட் ஆகாது. ஓவரா மேக்கப் போட்டு பந்தா பண்ற பொண்ணுங்க மேலதான் அவருக்கு ஆசை. உங்க நம்பர் வரவே வராது. அப்புறம் ஒரு நாள் பெரியப்பாவும் பெரியம்மாவும் ஒரு பணக்கார பொண்ணை மருமகளா கொண்டு வருவாங்க. நீங்க லைன்லயே இல்ல. சஞ்சுவும் நானும் கேஜில இருந்து ஒன்னா இருக்கோம். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நாங்க 2 பேரும் பிரிய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைச்சதே இல்லை. எப்ப நான் சஞ்சுகிட்ட ஐ லவ் யூ சொன்னனோ அவ மூஞ்சில அடிச்ச மாதிரி வேணான்னுட்டான். ஐ லவ் யூ. ஆனா நான் உன்னை லவ் பண்ணல நேஹா. ஆனா தெரியுமா அலி, அப்பவும் நான் என் நம்பிக்கையை குறைய விடல. என் காதலையும் சேர்த்துதான். சொல்ல போனா எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, சஞ்சு எனக்கு மட்டும்தான், அவன் என் கூட மட்டும்தான் இருப்பான். என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா சஞ்சு உணர்ந்துடுவான், அவனும் என்ன காதலிக்கிறான்னு. இந்த நம்பிக்கையில தான் நான் அவன் எங்க படிக்கிறானோ அதே காலேஜ்ல அட்மிஷன் போட்டேன். ஆனா அங்க அவனுக்கு ஆசை கிடைச்சா, இருந்தாலும் நான் என் நம்பிக்கையையும் காதலையும் குறைய விடல. இப்ப என்ன ஆச்சு? நேத்து நான் சஞ்சுவோட அந்த அரண்மனை மாதிரி வீட்டுக்கு போயிருந்தேன். அவனோட பணக்கார குடும்பம், விலை உயர்ந்த நகைகள், காரு பங்களான்னு. உனக்கு தெரியுமா, அவங்க அம்மா அவ்வளோ பெரிய வைரம் வச்ச மோதிரம் போட்டிருந்தாங்க. வேலைக்காரங்க கூட்டம் அடேங்கப்பா வரிசையா நின்னாங்க. ஃபாரின் மார்பிள்ஸ், அப்புறம் வெள்ளி கப்ஸ், அப்படியே படத்துல வர மாதிரி அப்படியே இருந்துச்சு. ஒரு நிமிஷம் எனக்கு தோணுச்சு, நான் தான் இந்த வீட்டுக்கு வருவேன்னு. சஞ்சுவோட பொண்டாட்டியா? உனக்கு தெரியுமா, நான் அவனோட பெட்ரூமுக்கு கூட போனேன். அங்க பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு, என் முழு வாழ்க்கையும் அதே ரூம்ல சஞ்சு கூட வாழ்வேன்னு. ஆனா அலி, அப்போ அங்க நான் ஆஷியையும் சஞ்சுவையும் பார்த்தேன். ஆனா அப்பவும் அலி, இருந்தாலும் மகாதேவன் மேல சத்தியமா நான் என் காதல் மேல இருக்கிற நம்பிக்கையை குறைய விடல. நான் சோர்ந்து போகல. எப்ப வரைக்கும்னா, பங்கஜ் என்ன பாக்குற வரைக்கும். அவ என் கனவு உலகத்துல அப்படி கல்லெறிஞ்சான். எல்லாம் உடஞ்சி சுக்கு நூறா போச்சு. அவர் சின்ன ட்ரெஸ் போடுற பொண்ணுங்களை கேர்ள் ஃப்ரெண்டா ஆக்கிப்பாங்க. படுக்கைக்கு ஈஸியா வர பொண்ணுங்களை உங்க நம்பர் வரவே வராது. வெள்ளி பாத்திரம், பெரிய பங்களா எல்லாம் என்கிட்ட கத்தி கத்தி சொல்ற மாதிரி இருந்துச்சு. நான் சஞ்சுக்கு ஏத்தவில்லைன்னு. நான் அங்க செட்டே ஆக மாட்டாளி. ஒருவேளை என் காதல் தோத்துருச்சு. தோத்து போச்சு, அவ்வளவுதான். நான் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறேன். ஒருவேளை நேரம் வந்துருச்சு அலி, நேரம் வந்துருச்சு என் முதல் காதலை விட்டு விலகி போறதுக்கு.
பொய்யா இருக்கலாம், எல்லாம் ஏமாத்து வேலையா இருக்கலாம். உண்மையை விட்டு ரொம்ப தூரத்துல இருந்தேன்னா கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸ்டூபிட். நம்பர் ஒன் முட்டாளா இருந்தேனா? நான் இதுதான் சரின்னு நினைக்கிறேன். நாங்க 2 பேரும் பிரிஞ்சிடணும். அவன் பார்க்கவே கூடாது. ஆனா எப்படி அலி? எப்படி பார்க்காம இருக்கிறது? ஒரே காலேஜ்ல படிக்கிறோம், தினமும் ஒருத்தர் பாத்துக்கிறோம். என்ன பண்ணட்டும்? கண்ண முடிக்கவா? என்னால அதையும் பண்ண முடியாது. கண்ண மூடினா அப்பவும் சஞ்சுதான் என் கண்ணுக்கு தெரிவா. நான் என்ன பண்ணட்டும் அலி? என்ன பண்ணட்டும்? நேஹா, நான் நீ சொன்னதெல்லாம் கேட்டுட்டேன். இப்போ நீ நான் சொல்றதை கேளு. உன் காதல் வண்டியோட ஹெட்லைட் பட்டன் உன் கையில தான் இருந்துச்சு. அப்புறம் எதுக்கு அந்த பங்கஜ் பயல உன் வாழ்க்கையில விளையாட விட்டு? இந்த சேலையை பாரு, நேத்து கிழிஞ்சிருச்சுல. இன்னைக்கு நீயே உன் கையால தச்சு அதை இன்னும் அழகாக்கிட்டேன். ஏன்னா உனக்கு நம்பிக்கை இருந்துச்சு நீ இதை சரி பண்ணிடுவேன்னு. போதோ அதே நம்பிக்கைய உன் காதல் மேல வை. அட அலி, நீதானே எப்பவும் என்ன சஞ்சுகிட்ட இருந்து தள்ளி இருக்க சொல்லுவ. இன்னைக்கு என்னடான்னா நம்ப சொல்ற? உண்மையா சொல்லு. நீ சஞ்சுக்கு சப்போர்ட் பண்ணலையே. நான் சஞ்சுவை வெறுக்கவில்லை, ஆனா என்னோட ஃப்ரெண்ட் நீ தான். தேர்ந்தெடுக்கணும்னா உன் நம்பிக்கை, உன் எதிர்பார்ப்பு, உன் சந்தோஷத்தை தான் நான் விரும்புகிறேன். நான் எப்பவும் உன்னோட பக்கம்தான். உன் காதல் ஜெயிக்கிற வரைக்கும் காத்திரு. அப்புறம் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ, முதல் காதல் அதிர்ஷ்டத்தால கிடைக்காது, முழு மனசா நேசிச்சா கிடைக்கும். நேஹா, என்ன சொன்ன? நேஹா காலேஜ் வரலையா? ஆமாண்ணா, நான் அந்த அட்டெண்டன்ஸ் லிஸ்ட்டை நல்லா செக் பண்ணிட்டு தான் வர்றேன். நேஹா அக்கா பேருக்கு முன்னாடி ஆப்சென்ட்னு போட்டிருக்கு. அது எப்படி முடியும்? நேஹா லீவே போட மாட்டாளே. ஸ்கூல்ல கூட அவளுக்கு 100% அட்டெண்டன்ஸ் அவார்டு கிடைச்சிருக்கு, அதுவும் வருஷம். காலேஜ் ஆரம்பிச்ச உடனே லீவ் போட்டுட்டாளா? ஏன்னா நான் அவங்க மனசுல உங்களை பத்தி விஷத்தை விதைச்சிட்டேன். நேஹா அக்கா இனிமே உங்ககிட்ட இருந்து தள்ளியே இருப்பாங்க. மச்சி, இன்னைக்கு எனக்கு அவளால ஒரு வேலை ஆக வேண்டி இருந்தது. இப்படி எப்படி சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டா? பிடிச்சுக்கோ. ஹலோ, நீ ஏன் காலேஜ் வரல? எனக்கு உன்கிட்ட ஒரு வேலை இருந்துச்சு. நீ வீட்ல உட்காந்துருக்க. அம்மா பக்கத்துல இருக்காங்க, பேச முடியாது. என்ன பண்ணட்டும்? சஞ்சு கிட்ட போகவா? இல்ல, அவனை விட்டு நிரந்தரமா விலகிடவா? வந்துட்டியாப்பா? இல்ல, வந்துட்டு இருக்கேன். அட இரு சஞ்சு, என்னாச்சு? ஏன் எரிஞ்சு விடற? தொண்டை வறண்டு போயிருச்சா என்ன? இந்த ஜூஸ் குடி. இல்ல, என் தொண்டை வறண்டு போல. எனக்கு ஜூஸ் வேணாமா? அட நில்லு கேளு. சரி, இந்த ஃப்ரூட் சாலட் சாப்பிடு. அம்மா, எனக்கு பசிக்கல. ஏன் கட்டாயப்படுத்தி ஊட்டி விட பாக்குறீங்க? காத்திரு. இந்த பணியாரம் உன் அண்ணி செஞ்ச முதல் சமையல். வா, வந்து உட்காரு. சத்தியமா உன் அண்ணி கையில ஏதோ மாயாஜாலம் இருக்கு. நான் டீ கொண்டு வர்றேன். சாப்பிடணும், போக கூடாது. சரி, நான் சாப்பிட்டுக்கிறேன். அண்ணா, என்னாச்சு? ஏன் கடுப்பா இருக்கீங்க? வேற என்ன செய்ய சொல்றேன்? நேத்து அஷி கூட எதுவும் பண்ண முடியல. வீட்டுல அவ்வளவு கூட்டம், ஏதோ கோவில் திருவிழா கூட்டம் மாதிரி இருந்துச்சு. ஒண்ணுமே நடக்கல. இன்னைக்கு ஏதாவது நடக்கும்னு நினைச்சேன். அந்த என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் என்கிட்ட பிளாட் சாவியை கூட கொடுத்தான். இங்க நேஹா ஆஷிய கூட்டிட்டு வந்திருந்தா அந்த பில்டிங்கோட வாட்ச்மேனையும் சமாளிச்சிருக்கலாம். இப்போ ஆஷி புதுசா சீன் போடுறா. அவ என்ன சொல்றான்னா, வந்தா நேஹா கூட தான் வருவாளா, இல்லைன்னா வரமாட்டாளாம். நேஹா மேல அவ்வளோ கோவம் வருவேன் எனக்கு. அவ காலேஜ் வந்திருந்தா எல்லாம் கரெக்டா நடந்திருக்கும். காலேஜ் வராம என் பிளானை நாசம் பண்ணிட்டா. உண்மைதான். நேஹா அக்கா இல்லாம உங்க வாழ்க்கையில ஒரு துரும்பு கூட அசையாது. சரியான படிப்பாளி.
நல்லா இருக்கு. பங்கஜ் இங்க வா கொஞ்சம். இதோ வரே பெரியம்மா, நான் போயிட்டு வரேன். வந்து கொட்டிக்கோ, நல்லா கொட்டிக்கோ. என்ன பேட்மிண்டன் விளையாடும் போது காலில் சுளுக்கு பிடிச்சிருச்சு, காலை உடைச்சிக்கிட்டேன்ப்பா. அதனால நான் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும். நாளைக்கு மதியம் 12ல இருந்து 3 மணிக்குள்ள மம்மியும் டாடியும் வெளியே போறாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். அதனால நீ மேகா கூடவே அவ அண்ணன் மடி வந்துரு. அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது. நேஹா வந்து கீழே இருப்பா. அப்புறம் நீயும் நானும் சேர்ந்து செம ஜாலியா இருக்கலாம். சரி வேலையை பாரு. அவன் அப்போ ஒரு விஷயம் கன்ஃபார்ம். அதாவது ஆசியாலே வெயிட் பண்ண முடியல. என்ன நடந்தாலும் சரி, நேஹா நாளைக்கு காலேஜ் வந்தே ஆகணும். நேஹா காலேஜ் வந்துட்டான்னா அப்போ நம்ம வேலை முடிஞ்சுது. ஹலோ ஹலோ, ஏய் யாருப்பா அது? காலையில இருந்து சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். ஹலோ, அப்புறமா ஃபோன் பண்றேன். உனக்கு ஏதாவது லவ் கிவ் இருக்கா? நீ இன்னைக்கு காலேஜ் போகல. காலையில இருந்து ஏதோ பையன் போன் அடிச்சுட்டே இருக்கு. நீ எவனையாவது கரெக்ட் பண்ணிட்டியா? இங்க இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் படிக்க மட்டும் தான் போறேன். அப்படியா? அப்புறம் யாரு திரும்ப திரும்ப போன் பண்றான்? அண்ணா, மம்மி. இப்ப மட்டும் அம்மா ஞாபகம் வந்துருச்சா? சொல்லு சொல்லு, அம்மா. யாரு போன் பண்றது? கேக்குது, நான் வீட்டுக்குள்ளதான் இருக்கேன். அவனை விட்டுடா. இவகிட்ட கேளுங்க, இந்த பையன் போன் பண்றான்னு. காலையில இருந்து ஹலோ சொல்லி என் வாய் வலிக்குது. அவன் அங்க இருந்து பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு தான் ஃபோன் பண்றான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை உங்களுக்கா இருக்கும். அம்மா எதிர்த்து பேசுறா பாரு. விடு, மாட்டிட்டா இப்படித்தான் பேசுவாங்க. அப்புறம் அண்ணா மட்டும் என்ன பண்றாங்கம்மா? எப்ப பார்த்தாலும் பழிய ஏன் மேலேயே போடுறாங்க. அண்ணாவுக்கு எவ்வளவு பொண்ணுங்க ஃபோன் பண்றாங்க. அவங்க ரோஜாக்கும் வேற அனுப்புறாங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த டியூஷன் அக்கா அவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. யாரும் அண்ணாவே எதுவும் சொல்லலையே. நேஹா, நான் வேணாம்னு சொன்னல, எதுவும் பேசாத. ஆவா பின்ன யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஆம்பளை பையன். ஆம்பளை பையனா அவங்களுக்கு எல்லாமே செய்யலாமா? ஆமா, பசங்களுக்கு இதெல்லாம் பெருமை. இதே வேலைய பொண்ணுங்க யாராச்சும் பண்ணாலும் ஊரே காரி துப்பும். இந்த விஷயத்த உன் மண்டையில ஏத்திக்கோ. ஆனா ஏன் ஆணும் பெண்ணும் வேற வேறன்னு ஏன் வித்தியாசம் பாக்குறாங்க? விபோர், நீ இவளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இல்லம்மா, இவ பதில் சொல்லித்தான் ஆகணும். இவ சொல்லுவா. உண்மையை சொல்ல யாருடி? அந்த பையன் உன் குரலை கேட்க துடிக்கிறான். யாரும் இல்ல, சொன்னேன்லன்னா யாரும் இல்லன்னு. நான் போய் சொல்லலாமா? சொல்லுங்க. அண்ணா கிட்ட நான் எப்பவும் போய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது அண்ணா. இல்ல அண்ணா வேணாம். அண்ணா இல்ல, நான் இல்ல அண்ணா. இல்ல அண்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாம் விபோர். சீக்கிரம் சொல்லு. என்ன பண்ற? இல்லன்னா நான் பூரி கட்டையால அடிப்பேன். விபோர், தெருவுல ரவுடித்தனம் பண்ணது பத்தாதா? இப்போ தங்கச்சி மேல கை வைக்கிறியா? இந்த நாட்டுல பொண்ணுங்களை தெய்வமா கும்பிடுவாங்க. அவங்க மேல கை வைக்க கூடாது. எனக்குன்னு வந்து பிறந்திருக்கான் பாரு உருப்படாதவன். சண்டை எடுக்கிறதுல மட்டும் முதல்ல நிப்பான். 4 காசு சம்பாதிச்சுட்டு வான்னு சொன்னா போதும், மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறான். சரி விடுங்க, அப்படியே இருக்கட்டும். போதும் விடுங்க. நீங்க போங்க, போய் முகத்தை கழுவுங்க. என்ன ஆச்சு அம்மா? ஆமா, இவர் எப்ப பார்த்தாலும் என்ன குத்தி காட்டிட்டே இருக்காரு. நான் சொல்ற எதையாவது காது கொடுத்து கேட்கிறாரா? எப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன் யாருக்கிட்டையும் வேலை பார்க்க பிடிக்கலன்னு. இவர் வேலைக்கு போய் என்னத்தை கிழிச்சாரு? எப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு சொந்தமா தொழில் பண்ணணும்னு. சைபர் கேஃபே வைக்கணும், பணம் கொடுங்கன்னு கேட்டா தர மாட்டேங்கிறாரு.
அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, செட்டில் ஆகிட்டாங்க. ஆனா நீங்க 2 பேரும் என்ன பத்தி யோசிச்சீங்களா? எப்படி யோசிப்பீங்க? நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் வீட்டுல பொண்ணுக்கு தான் முதல்ல கல்யாணம் பண்ணுவாங்க. பொண்ணு பையனை விட 7-8 வயசு சின்னவடா இருந்தாலும் பரவாயில்ல. என்னை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? எனக்கு வயசான அப்புறம் கல்யாணம் பண்ணி வைங்க. அப்போ என்கிட்ட வேற வழியே இருக்காது. நான் என் கழுத்துலயாவது தாலியை கட்ட வேண்டியதுதான். அப்புறம் நான் எதுவும் சொல்ல முடியாது. எனக்கும் ஆசைகள் இருக்காது அம்மா. இந்த வீட்டுல யாராவது என்னோட பேச்சை கேட்க மாட்டாங்களான்னு. ஆனா உங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. பரவாயில்ல, உங்க பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைங்க. நான் எங்கேயே உட்காந்துக்கிறேன். எனக்கு வெள்ளை முடி வர்ற வரைக்கும் வெயிட் பண்றேன். விபோர், இனிமே ஒரு வார்த்தை பேசினேன்னா பாரு, பல்லார்னு அரைஞ்சிருவேன். ஆமா, ரொம்ப நல்லது. அடிங்க, என்னையே அடிங்க. உங்க பொண்ணு தப்பான வழிக்கு போயிடக்கூடாதுன்னு 2 வார்த்தை கேட்டேன். ஆனா செருப்படி யாருக்கு? எனக்கு. பார்த்துட்டே இருங்க. எந்த நேஹா மேல நீங்க இவ்ளோ பெருமைப்படுறீங்களோ, யாருக்காக என்கிட்ட சண்டை போடுறீங்களோ, ஒரு நாள் அவங்க எல்லாரோட மானத்தையும் வாங்க போறா பாருங்க. காஃபி. அட யாராவது கொசுவத்தியை ஏத்துங்கப்பா. கரண்ட் கட் பண்ணிட்டானுங்க. இனி 2-3 மணி நேரத்துக்கு கரண்ட் வராது போல. இப்போ கொசு நம்மள தூக்கிட்டு போயிடும். இந்த கை காலில் தேய்ச்சுக்கோ, கொசு கடிக்காது. அப்பா முதல்ல நீங்க போட்டுக்கோங்க. அதான் பரவாயில்ல, நீ போட்டுக்கோ. தீபக் அவர்களே, வாங்க ஒரு ரவுண்டு விளையாடலாம். வர்றேன். காஃபி வா வா. நேஹா, சஞ்சு, நீங்க எப்படி? நீங்க என்ன பண்ற? போ இங்க இருந்து சீக்கிரம். அம்மா அப்பாவும் இங்கதான் இருக்காங்க. போ போ. உனக்கு என்னோட முகம் தெரியுதா? தெரியலல்ல, அப்புறம் எப்படி உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும்? இவ்ளோ இருக்குல்ல, அவங்க என்ன ஆந்தையா ராத்திரியில கண்ணு தெரியும்? சஞ்சு, அவங்க எங்க அம்மா அப்பாடா. அப்படி சொல்லாத. சரி சொல்லல, சைடுல வா, உன்கிட்ட பேசணும். என்ன சஞ்சு, நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஏய் போ. வா, சைடுல வாடி, பேசணும் வா. சீக்கிரம் சொல்லு சஞ்சு. நீ ஏன் இன்னைக்கு காலேஜ் வரல? உனக்கு தெரியுமா, நாள் முழுக்க நான் உன்ன நினைச்சிட்டு இருந்தேன். நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸ்கூல்ல எல்லாம் நீ ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டியே, இப்போ காலேஜ்ல மட்டும் ஏன்? காலேஜ்ல இப்படி பண்ணாதடி, நீ இல்லாம எனக்கு ஒரு வேலையும் ஓடாது. சஞ்சு, இப்ப நீ எதுக்கு வந்திருக்கேனா, உனக்கு என்னோட ஞாபகம் வந்துருச்சு. பின்ன வேற என்ன? நேஹா, வந்துட்டேன்பா. நீ போங்கிறது, சீக்கிரம் போ. இதை நிறுத்து, சீக்கிரம் போ. யாராவது பாத்துட்டாங்கன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க. நான் அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பல. நீ சீக்கிரம் போ. ஏய் கேலி, தேங்க்யூ. அதே போல நானும் வீட்டுல உன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி போ. சரி 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 போறேன்னா கேளு. ஒரு செகண்ட், ஒரே செகண்ட் இல்ல. சீக்கிரம் சஞ்சு. அட ரெடி, ஒரு செகண்ட். இத புடி. இதுல உனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் ஏத்திருக்கேன், ராத்திரி கேளு. இதுலயா? எனக்கு இல்ல, டாபிக்கு கொண்டு வந்தேன். உனக்கு தான் டி, உனக்காக தான் கொண்டு வந்தேன். ஆனா நாளைக்கு காலேஜ் லீவ் போடாது, டைமுக்கு வந்துரு. நீ என்ன அவ்வளோ மிஸ் பண்ணியா? பின்ன வேற என்ன? ஏய், நீ வந்தாதான் நான் உன் கூட வர சா கிளாஸி வீட்டுக்கு போக முடியும்.
இன்னைக்கே போயிருக்க வேண்டியது, நீ வரல. என் ஃப்ரெண்டு ஃப்ளாட் சாவி கூட கொடுத்தான். பிளான் எல்லாம் சொதப்பிருச்சு. பரவாயில்ல, நாளைக்கு நீ டைமுக்கு வந்துரு. நாளைக்கு மதியம் 12ல இருந்து 3 மணிக்கு ஆஷி வீட்டில் யாரும் இல்லை. ஆஷி தனியா இருப்பா. சரிதா, நீ என் கூட இருந்தா அவங்க அக்கம் பக்கத்துல யாருக்கும் சந்தேகம் வராது. என் வேலையும் முடிஞ்சிடும். அதனால நாளைக்கு டைமுக்கு வந்துரு. லீவ் போடாத, இல்லைன்னா உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சொல்லிட்டேன். சரி, பாய். நேஹா, நேஹா, நீ இங்க என்ன பண்ற? டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் உள்ளவா. இப்படி இருட்டுல பேய் மாதிரி ஏன் நிக்கிற? என்னாச்சு உனக்கு? அக்கா, நீங்க ஓகே தானே? சஞ்சு என்ன வேணா பண்ணட்டும். அந்த பிசாசு ஆஷி கூட எங்க போகணுமோ, எப்ப போகணுமோ, எப்படி போகணுமோ போகட்டும். ஒட்டிக்கிட்டே இருக்க முடியுமா? அதையும் பண்ணட்டும். ஆனா இனிமே என்கிட்ட வர வேணாம். என்ன வாட்ச்மேன் மாதிரி ஆக்கிட்டான். இனி நான் அவனுக்கு காவல் காக்க போக மாட்டேன். நாசமா போகட்டும் இந்த சிடி. நாசமா போகட்டும் அந்த 2 பிசாசுகளும். நாசமா போகட்டும் அந்த சஞ்சு. முதல் காதலோட முதல் கோபம் இது. பாப்போம், இனி கோபம் வளருதா இல்ல காதல் வளருதா? முதல் காதலோட வலினா இப்படிதான் இருக்கும்.